சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிசப்ஷனில் கான்ஸ்டபிள் ஒருத்தர் நிறுத்தியிருக்காங்க. அவங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது வராங்களான்னு சுற்றியும் புத்தியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே மாடிப்படியிலேருந்து தனம், மாயா, கார்த்தி, சீனு 4 பேர் எப்படியாவது தப்பிக்கலான்னு கீழே வரும்போது கான்ஸ்டபிளை பார்த்துக்கிறாங்க. அச்சோ இவர் கண்ணில் படாமல் போகணுமே எப்படி அப்படின்னு எல்லாரும் 4 பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக மெயின் பார்க்குறாங்க. சரி நான் மெயின் ஆஃப் பண்ணுறேன், கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம 4 பேர் இந்த வழியாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சீனு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த கான்ஸ்டபிள் அசந்த நேரம் பார்த்து போய் மெயின் ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லாருமே அச்சோ கரண்ட் போயிடுச்சு, சரி சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க செல்லை ஆன் பண்ணிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் ஒரு வழியாக லாட்ஜை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக லாட்ஜ் விட்டு வெகு தூரம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் இறங்குறாங்க. இறங்குனதுக்கு அப்புறமா தனாவை பார்த்து சீனு திட்டுறாங்க. தனம் நீ இந்த மாதிரி பண்ணுவீன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. போ மாமா உன்னை நம்பினதுக்கு அவங்களை இப்படி ஏமாத்திட்டு வரக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுங்கிறாங்க. என்னை மன்னிச்சிட்டு மாமாங்கிறாங்க. ஆமாம் உன் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு நீ காட்டுற நன்றியா இதுங்கிறாங்க. தனாவோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு தான் நான் அவளை இப்படி பொய் சொல்லிட்டு வர சொன்னேன், வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்தி சமாளிக்கிறாங்க. போலீஸ் உங்களை பிடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் கொஞ்சமாச்சு நினச்சி பார்த்தீங்களான்னு மாயா கேட்குறாங்க. போலீஸ் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்கிறாங்க. மாயா என்கிட்ட சொல்லும்போது அவள் தான் பொய் சொல்கிறான்னு, நான் தனா பொய் சொல்லவே மாட்டேன், தனா அப்படிப்பட்ட பொண்ணும் இல்லை, அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் என் நம்பிக்கையில இப்படி உரைச்சிட்டே தானாங்கிறாங்க. மாமாவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சது, கண்டிப்பாக உண்மையை சொல்லணும்னா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிறாங்க. சரி சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கல்யாணமாகாத பொண்ணை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து ரூம் போட்டு தங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்குறாங்க. சீனு உங்கள் 2 பேத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம், நம்பிக்கை கெடுத்து போட்டீங்களேன்னு திட்டுறாங்க. நல்ல வேலை உன்னோட ஃபோனில் லொக்கேஷன் ஆப் இருக்கிறதுனால நாங்கள் கண்டுபிடிச்சோம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். நல்ல வேலை ரகசியமாக என்கிட்ட ஒரு ஃபோன் இருந்ததுனால நான் இப்படி ஒரு ஆப்பை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், யாருக்கும் தெரியாமல் செஞ்சதுனால இது இப்போ கை கொடுத்ததுங்கிறாங்க மாயா. சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம், எப்படி பார்த்தாலும் நம்ம காலையில் தான் போய் சேர முடியுமா இருக்கும். தனம் பெரியப்பா கேட்டாங்கன்னா உன்னால் சமாளிக்க முடிஞ்சா சமாளி, இல்லைன்னா நீ பேசாமல் அமைதியாக இருந்துக்கோங்கிறாங்க. தனாவும் சரிங்கிறாங்க. இனிமே பரம எதிரியோட குடுமி நம்ம கையில் இருக்குங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாம் நம்மளை என்ன பாடுபடுத்திட்டாங்கிறாங்க அவங்க அண்ணா. இனிமே அவனாலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஆமாண்ணே நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு ஐடியா கொடுத்தீங்க, இனிமேலாம் அவனால் நினச்சா கூட கல்யாணத்தை நிறுத்த முடியாதுங்கிறாங்க. வாழ்க்கையில் சக்கரை சுத்தின்னு சொல்லுவாங்க, அந்த சக்கரை சுத்தியை நான் இப்போ தான் பார்க்குறேங்கிறாங்க புவனேஸ்வரி. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே கார்த்தி காரில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்ததும் ஆச்சரியப்படுறாங்க புவனேஸ்வரியும் அவங்க அண்ணாவும். டே என்னடா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் போலீஸ் ரெய்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எதுவும் போலீஸ் ரெய்டு வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் மாயா தான் வந்து எங்களை காப்பாற்றினான்னு சொல்கிறாங்க. கார்த்தி மாயா எப்படிடா அங்கே வந்தான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. கரெக்டாக மயக்க மருந்து போட்டு ஜூஸை தனா குடிக்கும்போது சீனு மாயா வந்து கதவை தட்டி உள்ள விவரத்தை சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அடைச்சி ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால் கரெக்டாக செய்ய முடியலையா, உனக்கெல்லாம் எதுக்குடா இவ்வளோ தூரம் நான் செட்டப் பண்ணி கொடுத்தேன்னு கேட்குறாங்க, திட்டுறாங்க. ஆமாம் மாயாவுக்கு எப்படி நீங்கள் இருக்கிற இடம் அங்கே தெரிஞ்சது, மாயா எப்படி அங்கே வந்தான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. மாயா தனாவோட ஃபோனில் ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்கா, அதனால தான் அந்த ஃபோன் மூலமாக கண்டுபிடிச்சி வந்துட்டான்னு சொல்கிறாங்க. கார்த்தி மாயா இருக்கிற வரைக்கும் நம்ம திட்டம் எதுவுமே பலிக்காது, அடிக்கடி நம்ம விஷயத்தில் அவள் தலையிடுறா, அவள் தலையிட்டதுனால தான் நம்ம திட்டமெல்லாம் எதுவுமே பலிக்காத போயிருதுங்கிறாங்க. ஆமாம் முதல்ல அவளை தூக்கிடணும், அப்போ தான் நம்மளால எதுவுமே செய்ய முடியுங்கிறாங்க. புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் பேசிக்கிறாங்க. அவள் அம்மா தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணான்னு பார்த்தா மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை இவனால் நாசமாகுது, அண்ணே அவளை சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் ஜானகி சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தனா ஜெயிச்சுட்டு வரணும்னு வேண்டிக்கிறாங்க. மகாலிங்கம் எழுந்திரிச்சதுமே எங்கே சீனுக்கானா மாயாவுக்கானு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்க எழுந்திரிச்சதும் மாயாவுக்கான சீனுக்கானு கேட்டுகிட்டே இருப்பீங்களா, ஏன் நீங்களே போய் அவங்கவுங்க ரூமில் பார்க்க வேண்டியதானுங்கிறாங்க பத்மா. இன்னைக்கு தனாவோட பிறந்த நாள், இன்னைக்கு எவ்வளோ பரபரப்பான நாள், கேக்கும் மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு இந்த சீனு மாயா இவங்க 2 பேர்த்தையும் மிஸ் ஆயிட்டாங்களேன்னு கேட்குறேங்கிறாங்க மகாலிங்கம். இன்னைக்கு 3 பேரும் மிஸ் ஆயிட்டாங்களேன்னு கேட்குறீங்களா, அடே அப்பா இன்னைக்கு தனாவோட வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் மாரி இருக்கு இன்னாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க சாரு. கரெக்டாக சீனு மாயா தனா 3 பேர் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இது மேட்சுக்கு போனவள்ள மறுபடியும் வந்து நிற்கிறாளே, மேட்ச் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. தனா என்னது மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு போனியே அதுக்குள்ளே வந்துட்டியேன்னு கேட்குறாங்க. ரகுராம் பெரியப்பா மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுங்கிறாங்க. சீனு மாயா 2 பேரும் ஏதோ சொல்லி மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் தனாவை கேள்வி கேட்டால் நீங்கள் 2 பேரும் பதில் சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க பார்வதி. ஆமாம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க சாரு. கார்த்திக் சார் தான் வந்து தனாவை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, அதனால தான் சீனுவும் நானும் போய் தனாவை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க மாயா. ஆமாம் வீட்டில் பெரியவங்க இத்தனை பேர் இருக்கும்போது எங்களுக்கு கால் பண்ணி சொல்லாமல் உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கேட்குறாங்க பத்மா. இல்லை நான் தான் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன்னு தனா சமாளிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் பயந்துருவாங்கன்னு மாயாவுக்கு சொன்னதும் உடனே வந்துட்டாங்கன்னு சொல்லி தானா சமாளிச்சுக்கிறாங்க. என்னது போலீஸில் சிக்கிக்கிட்டு அப்படியே நியூஸில் வருவான்னு பார்த்தா இப்போ நேரில் வந்து நியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறாளேன்னு நினைக்கிறாங்க சாரு. ஏன் கூட்டிகிட்டு போனவருக்கு கொண்டு வந்தவர் தெரியாதான்னு கேட்குறாங்க பாட்டி. மேட்ச்சு கேன்சல் ஆன டென்ஷனில் இருக்காரு, அதனால தான் அவர் எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மேட்ச் காலையிலேருந்தான்னு சொன்னேன், அப்புறம் எப்போ வந்து பிரச்சனை பண்ணாங்க, நீங்கள் என்ன கிளம்புனீங்கன்னு கேட்குறாங்க பத்மா உன்னோட கொஸ்டின் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, தானே இல்லையேன்னு அவள் பிறந்த நாள் அதுவும் இல்லையேன்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ அவள் நேரில் வந்து நிற்கிறா, அதனால இன்னைக்கு அவள் பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவான்னு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க மகாலிங்கம். சரி சரி தனம் போய் குளிச்சுட்டு வா, உங்கள் அப்பா உன்னையே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தாங்கங்கிறாங்க. சரி ஜானகி நீ போய் அதை எடுத்துகிட்டு வாங்குறாங்க. ஜானகி சரி இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. என்ன எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தானா யோசிக்கிறாங்க. நகரம் எடுத்து வச்சிருந்த புடவையை தான் தனாவுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கடைசி பிறந்த நாள், எங்கள் பொண்ணாக இருந்து கொண்டாட போகிற பிறந்த நாள், அடுத்த வருஷம் பிறந்த
நாளெல்லாம் உன் புருஷன் வீட்டில் தானே கொண்டாடுவேன். வருஷம் உன்னோட பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடணுன்னு தான் நான் இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்குறேன். அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருமா அப்படின்னு மறந்தார வாழ்த்துறாங்க. ஏன்னா அப்பா சொல்கிறாங்களா போய் அந்த புடவையை கட்டிட்டு வான்னு ஜானகி சொல்கிறாங்க. தானாவும் சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போகிறாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தான் பண்ணாரு. இவங்க 2 பேர்த்தையும் எப்படியே ரெய்டு போய் பிடிச்சிடுவாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி தனித்தனியாக வந்து நிற்கிறாங்களே. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இப்போ தெரிஞ்சுக்கணுமே என்ன பண்ணுறது. அப்பா எப்படி இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் கையும் களவுமா பிடிச்சு நியூஸில் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க சாரு. தானோ ரகுராம் வாங்கி கொடுத்த புடவையை எடுத்து ரசிச்சு பார்த்து மேலே வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் சாரு வராங்க. தானோ என்ன தானே பண்ணி வச்சிருக்க. கார்த்திகோட போய் உன்னோட பிறந்த நாள் கொண்டாடுவேன்னு பார்த்தா நீ என்ன இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்குறாங்க சாரு. அங்கே உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க சாரு. அங்கே என்னென்னமோ நடந்துருச்சு. மாயா மட்டும் வரலைனா இப்போ நான் ஜெயிலில் தான் இருந்துருப்பேங்கிறாங்க தானா. அங்கே நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டது சாரு சரியான கோவப்படுறாங்க. சீனு மாயா 2 பேரும் சேர்ந்து நம்ம போட்ட பிளானை இப்படி சொதப்பி வச்சுட்டாங்களேன்னு சாருக்கு சரியான கோவப்படுறாங்க. மாயாவும் சீனு மாமாவும் மட்டும் அங்கே வரலைனா எங்களை கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கும். மொத்த குடும்பமும் அவமானப்பட்டிருக்கும். நான் ஜெயிலில் கிடந்துருப்பேங்கிறாங்க தானா. நீ என்ன இப்படி பயப்படுற. ஏதோ போதாத நேரம் போலீஸ் வந்திருக்கு. நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற. ஆமாம் மாயாவும் சீனு அங்கே எப்படி வந்தாங்கன்னு கேட்குறாங்க. என்னோட ஃபோனில் லொக்கேஷன் ஆப் ஆக்ட் பண்ணி அதன் மூலமாக வந்துட்டாங்கங்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியாமல் உன்னோட ஃபோன்லேருந்து ஆப் ஆக்ட் பண்ணி அதுவும் ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. இதெல்லாம் தப்பு இல்லவான்னு கேட்குறாங்க சாரு. தப்பாக நினச்சிக்காது. ஆனால் அப்படி இருக்க முடித்தானே என்ன இப்போ காப்பாற்ற முடிஞ்சது மாயா வேலைங்கிறாங்க தானா. இல்லை நீங்கள் 2 பேரும் அப்படியே போலீஸ் கிட்ட மாட்டியிருந்தாலும் உங்கள் ப்ரூஃபை கொடுத்து தானே நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படியே போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் 2 பேரும் உங்கள் ப்ரூஃப் காட்டி நாங்கள் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லி தப்பிச்சிருக்கலாமேங்கிறாங்க சாரு. எனக்கு என்னமோ மாயா தான் தேவையில்லாமல் இதை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாலோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க சாரு. ஆனால் நான் சொல்கிறேன் என்னன்னு தப்பாக நினச்சிக்காத. உன்னை ட்ராக் பண்ணி உன்னை வேவ் பார்க்குறாளோன்னு எனக்கு தப்பாக தோணுதுங்கிறாங்க சாரு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் 2 பேர்த்தையும் எதுக்காக அவள் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை வந்ததுமே உன்னை எதுக்காக அவள் வந்து அடிக்கணும். நீ என்ன தப்பு பண்ணுவ போன. உன் வருங்கால புருஷன் கூட நீ உன்னோட பிறந்த நாளை கொண்டாடலான்னு போன. அது என்ன ஒரு பெரிய குத்தமா. ஆனால் மாயாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா. என்னை கேட்டால் அவள் உன்னைய அவளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பா போல இருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் தானாவுக்கு சந்தேகம் வருது. தானா மாயா மேலேயும் சீனு மேலேயும் கோவப்படுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதை வரை சொல்ல பார்க்கலாம்.